குழந்தைங்க நெல்லிக்காவை அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நெல்லிக்காய் சாக்லேட்டாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் 300 கிராம் பெரிய நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். அதை தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி சேர்த்து இட்லி தட்டு வச்சுங்க. அந்த இட்லி தட்டில் வாஷ் பண்ண நெல்லிக்காவை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நெல்லிக்காய் குக் ஆகிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குச்சியோ இல்லை கத்தியோ வச்சு குத்தி பாருங்கள். இப்போ நெல்லிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் நெல்லிக்காவை எடுத்து வச்சுங்க. இப்போ இது ஆறுனதும் தானாக அதுவே உறிஞ்சி வரும். தனித்தனியாக இப்போ பீஸாக எடுத்து வச்சுங்க. கொட்டையை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன லெமனை புழிஞ்சு எடுத்துங்க. இப்போ குக் பண்ண நெல்லிக்காய் துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. கூடவே 2 இன்ச்சு அளவு இஞ்சி சேர்த்துக்குங்க. புழிஞ்சு வச்ச லெமன் சாறும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தனியாக ஒரு பேன் வச்சு 300 கிராம் பொடிச்ச வெல்லம் சேர்த்து 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்ததும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ அரைத்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. நெல்லிக்காவில் ஈரத்தன்மை இருக்கிறதுனால அது மேலே தெறிக்க வரும். அதனால் மூடி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதே நேரத்தில் இப்போ ஒரு பிளேட் எடுத்து நெய் ஸ்ப்ரெட் பண்ணி ரெடியாக வச்சுங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தெறிக்கிறது கொஞ்சம் கம்மியாகிட்ருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா 10 நிமிஷம் டு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா சாக்லேட் பதத்துக்கு நல்லா சுருண்டு வரும். நம்ம ரொம்ப நாளும் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்ம வச்சு பயன்படுத்தலாம். இப்போ பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு ஸ்வீட் நல்லா ஷைனிங்காக தெரியும். இப்போ நெய் தடவின பிளேட்டில் சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு நல்லா சமன்படுத்திடுங்க. இது ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே இருந்தால் நம்மளுக்கு சாக்லேட் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா இறுக்கமாக ஆயிடுச்சு. இப்போ கத்தி வச்சு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சத்தான நெல்லிக்காய் சாக்லேட் தயார். இதை ஸ்கூல் விட்டு வரும் பிள்ளைங்களுக்கு டெய்லியும் ஸ்நாக்ஸாக ஒரு பீஸ் ஈவினிங்கில் கொடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.